ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்டர்நெட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சிப் யூஎஸ்டிடியோடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிப் யூஎஸ்டிடி வந்து எங்களுக்கு அதோடைய டாப்பில் வச்சு செல் பண்ணி ஆட்கள் நோ இஷ்யூ. பட் பை பண்ணின ஆட்கள் வந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு டேஞ்சர் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் இந்த பிளேஸில் வந்து பாருங்கள், எங்களுக்கு வந்து டம்பில் இருந்து நல்ல ஒரு பம்ப் ஒன்று கொடுத்துட்டு இந்த பிளேஸில் வந்து ஒரு டொஜி கேனல் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டாப்பில். இந்த டாப்பில் வந்து டொஜி கேனல் ஃபார்ம் பண்ணினாங்கன்னு சொன்னால் இந்த டொஜி கேனல் சொல்கிறது வந்து ஒரு இன்டிசிஷன் கேனல் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம். மக்கள் வந்து பை சைடும் போகலாம், இல்லை சொன்ன செல் சைடும் வரலாம். பட் இப்படி வந்து சொன்னால் மோஸ்ட்லி வந்து மக்கள் இப்படி டாப்பில் ஃபார்ம் ஆச்சுன்னா மோஸ்ட்லி வந்து செல் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக இருக்கும். சரியா, அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த லோவை வந்து பிரேக் பண்ணணும். சரியா, இந்த லோன்னு சொன்னால் 0.08 இந்த லோ வந்து எனக்கு மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணணும். அப்படி பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து கீழே ஒரு ஃபீஜ் இருக்குது. அந்த ஃபீஜை வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சமாக மேலே மூவ் ஆகிட்டு திருப்பி ஃபர்தராக கீழே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா, அப்படி மூவ் ஆகும், அப்படி தான் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் ஃபர்தராக கீழே மூவ் ஆகிட்டு திருப்பி கொஞ்சம் மேலே மூவ் ஆகிட்டு திருப்பி இன்னும் ஃபர்தராக கீழே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே கூடுதலாக இருக்குது. அப்படி இது வருமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகும். சரி, இந்த டொஜியை பிரேக் டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு இது வந்து ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகும். அது என்ன கேண்டல்ஸ்டிக் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இது பியரிஷ் அபண்டன்ட் பேபி அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னாக எங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிரும். சரியா, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 hour சார்ட்டில் காட்டுறேன். 1 hour சார்ட்டில் எனக்கு வந்து அழகாக ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இப்போ 1 hour சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் 1 hourல எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு பை பண்ணுறதுக்கான கரெக்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லி. அண்ட் இதில் வந்து எங்களுக்கு புல்லிஷ்க்கும் ஃபார்ம் ஆகுது. புல்லிஷ்க்கு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வந்து புல்லிஷ்க்கும் ஃபார்ம் ஆகுது. புல்லிஷ்க்கு ஒரு புல்லிஷ் மேனட் எனக்கு ஃபார்ம் ஆகுது இங்கே. சரியா, இந்த புல்லிஷ் பேனட் வந்து எனக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் எனக்கு இங்கே இந்த டவுன் ஃபோல்டு எனக்கு எத்தனை % பம்ப் ஆகிச்சோ இங்கேருந்து டாப் வரைக்கும் எனக்கு எக்ஸாக்ட்லி 10x பம்ப் ஆகிருக்குது. ஸோ எனக்கு இங்கேருந்து வைக்கலாம் 10x அப்படின்னு சொல்லி. இப்போ 10x நான் வச்சேன்னு சொன்னால் எனக்கு ஒரு $1.2 to $1.5 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதையும் மீறி எனக்கு வந்து மார்க்கெட்டில் இன்னும் ஒரு விஷயம் நடக்குது. சரி, அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த பிளேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் அது என்ன பேட்டர்ன் அப்படின்டா எஸ், இந்த பிளேஸில் அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இங்கே வந்து ஒரு இது வந்து லெஃப்ட் சைட் ஷோல்டர், ஹெட் அண்ட் இது ஷோல்டர். இது வந்து பிரேக் டவுன் பண்ணப்பட்டிருக்குது. பிரேக் டவுன் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபர்தராக மேலே மூவ் ஆகிறாங்க. மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் கீழே மூவ் ஆகுவாங்க சொன்னால் இந்த லோ வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணுவாங்க சொன்னால் மார்க்கெட் வந்து ஃபர்தராக இன்னும் கீழே தான் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே ஹையாக பார்க்கப்படுது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸில் இன்னும் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. அதுதான் எங்களுக்கு ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் டிஃபரெண்ட். பட் இங்கே வந்து எங்களுக்கு டபுள் டாப் ஃபார்ம் ஆகுது. அண்ட் அதோட நெக்லைன் வந்து இதாக பார்க்கப்படுது. இந்த நெக்லைன் வந்து பிரேக் டவுன் பண்ணுமாக இருந்துச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஃபர்தராக டவுன் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே ஹையாக பார்க்கப்படுது. அப்படி இல்லை எங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட் ஃபர்தராக மேலே மூவ் ஆகும்னு சொன்னால் நோ இஷ்யூ. எங்களுக்கு இந்த பிளேஸில் இருந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக நல்லா இந்த பிளேஸில் எங்களுக்கு இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் நல்லாவே மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. பட் நாங்கள் இதுக்கு வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட்டில் வந்து எங்களுக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி. இந்த டைமில் நாங்கள் RSI எனபிள் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, RSI பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஓவர் போட்டில் இருந்துருக்குது. இந்த பிளேஸில் ஓவர் போட்டில் இருந்துட்டு இப்போ மார்க்கெட் கீழே வருது 1 hour டைம் ஃபிலிமில். இப்போ 1 hour டைம் ஃபிலிம் எங்களுக்கு இங்கே வந்து லிக்விடிஸ் எடுக்குதுன்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் வந்து எனக்கு இப்படி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி எனக்கு பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ஃபர்தராக மேலே மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு வந்து இது பிரேக் டவுன் பண்ண பட்டுருச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஃபர்தராக இன்னும் கீழே மூவ் ஆகும் அப்படின்னு மாதிரி எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ அதே மாதிரி தான் இப்போ 4 hourல வந்து எனக்கு RSI வந்திருக்காது. 4 hourல வந்து எனக்கு RSI வரல. பட் எனக்கு வந்து 1 hourல வந்திருக்க ரீசனால் 4 hourல வந்திருக்குது. எஸ், 4 hourல எங்களுக்கு வந்து RSI ஓவர் போட்டில் இருந்துட்டு கீழே வரது விளங்குது. இங்கே கீழே வரது விளங்குது. சரியா, அப்போ நான் இப்போ வெயிட் பண்ணணும். எனக்கு இப்போ பிரேக் டவுன் நடக்கணும் மார்க்கெட்டில். ஓகே, 4 hourலையும் எனக்கு பேட்டர்ன் அழகாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, 4 hourலையும் எனக்கு டபுள் டாப் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கே அண்ட் இங்கே இந்த பிளேஸ் இது டபுள் டாப் அண்ட் இது நெக்லைன் பிரேக் டவுன் பண்ண பட்டுச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் மூவ் ஆகும். பட் இந்த டைம் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லுவாங்க பை பண்ண சொல்லி. நீங்கள் அதை நம்பி பை பண்ணிடக்கூடாது. யார் சொன்னால் நீங்கள் பை பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் பை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த கோயினை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க.
ஓகே ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய Cointrade அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.